PFR spirometry. Most of people are getting confused here, especially physics students and some clinicians. இந்த டேர்ம் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்றாங்க. பட் ரெண்டுமே டிஃபரெண்ட் வேர்ல்டு. இங்க வந்து வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி மேட்டர்ஸ், இங்க வந்து ஸ்பீட் மேட்டர்ஸ். இது டயக்னோஸ்டிக் டூல், இங்க வந்து மானிட்டரிங் டூல். ஸோ லெட்ஸ் பிரேக் இட் சயின்டிபிகலி. அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இந்த மாதிரி யூஸ்ஃபுல் பிசியோதெரபி கண்டென்ட்ஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அவங்க பீக் ஃப்ளோ மீட்டருக்கும் ஸ்பைரோமெட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அனாட்டமி புரிஞ்சுக்கலாம், கான்செப்டே கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல ட்ரக்கியா, மெயின் பிராங்கி, செக்மெண்டல் பிராங்கி, பிராங்கியோல்ஸ், டெர்மினல் பிராங்கியோல்ஸ், ஆல்வியோலை இத்தனை பார்ட்ஸ் இருக்கு. இதுல ட்ரக்கியாவும் பிராங்கே வந்து லார்ஜ் ஏர்வே, இதுல பிராங்கியோல்ஸ் அண்ட் ஆல்வியோலை வந்துட்டு ஸ்மாலர் ஏர்வே. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஏர் ஃப்ளோ எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ஏர்வேயோட டயாமீட்டர், ஸ்மூத் மசிலோட டோன், அப்புறமேட்டு எலாஸ்டிக் ரீகாயில் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஏர்வேயோட டயாமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஏர் ஃப்ளோ ரெடியூஸ் ஆகும். இதுதான் ஆஸ்மாலும் நடக்குது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஸ்பீடை மெஷர் பண்ண போறோமா இல்ல வால்யூம் மெஷர் பண்ண போறோமா, அதை நெக்ஸ்ட் பார்ட்ல கிளியரா பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் இல்ல PFR ஃபுல்லா பிரேக் பண்றேன். இது வரைக்கும் பார்த்தது பேசிக். இதை புரிஞ்சுக்காம PFR படிச்சு சுத்தமா யூஸ் இல்ல. ஃபாலோ பண்ணுங்க, பார்ட் 2 மிஸ் பண்ணிடாதீங்க.